ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமுரளி ஃபைண்ட் பேசுகிறேன். ராகு கேது பயிற்சி விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். இவங்க எப்படி இருக்கணும், அதில் மகர ராசிக்காரங்க குறிப்பாக என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராசிக்கு 2இல் ராகு, 8இல் கேது. இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும்? மேக்ஸிமம் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பிறந்த ஜாதகமாக இருக்கட்டும், இப்போ கோச்சாரமாக இருக்கட்டும், 2இல் ராகு 8இல் கேது இருந்தால் அது எங்கே பிரச்சனையை கொடுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணவனுக்கும் மனைவிக்கும் தான் உறவில் பிரச்சனையை கொடுக்கும். அது எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குன்னா, 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, குடும்ப விரிசலை சொல்லக்கூடியது, வாய் சண்டையை சொல்லக்கூடியது. இப்போ கணவன் மனைவி பிரிவு, இது நம்ம 2ஆம் இடம் என்ன சொல்கிறோம், வாய் சண்டை, பேச்சு, இதெல்லாமே சொல்கிறோம் இல்லையா? அப்புறம் 2இல் ராகு வரக்குள்ள தான் மேக்ஸிமம் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கும். ஸோ கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவி சொல்கிறது கணவன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு சண்டை வருங்க, அது உப்பு போகாத காரணமாக இருக்கும், அதுதான் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கும் இல்லையா, டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடும். இப்போ கேது ராகு பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அப்போ என்னன்னா, கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு விஷயத்த பண்ணியும், மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஒரு விஷயத்த பண்ணியும் கண்டிப்பாக சட்ட சிக்கலில் மாட்டுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணணும், கணவன் மனைவி எல்லாத்துலேயுமே ஓப்பனாக இருக்கணும், நல்லாவே பேசணும், மனம் விட்டு பேசணும். ஸோ குடும்பத்துக்காக நினச்சி பார்க்கணும். ஸோ அந்த பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பனாக இருக்குள்ள பிரச்சனைகள் வராது. இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஒரு காரியம் பண்ணாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் ஒரு 50,000 சம்பாதிக்கிறாருன்னா, அது உங்களுக்கு காசு கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்ச காசு அவர் ஏதோ செலவு பண்ணுவார். அந்த காசு பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்காக தான் மறுபடியும் செலவு பண்ண போகிறேன். அந்த காசெல்லாம் நீங்கள் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண அப்படின்னு நம்ம கேட்கக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். அதே டைமில் மனைவி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணக்குள்ளையும் அதை ஓப்பனாக பேசுறது ரொம்பவே நல்லதுக்கு இருக்கக்கூடும். அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஓர் உடல் ஈர் உயிர் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் இந்த ராகு கேதுகள் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ இதில் என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ராகுவுக்கு குருவின் பார்வை கிடைச்சிருச்சிங்க. அதனால என்னென்னா, உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் கண்டிப்பாக வெளியில் நல்லாவே இருக்கக்கூடும். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பிரேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே பிரிஞ்சவங்க, அந்த பிரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த முறை மறுபரிசீலனை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த குருவுக்கு ராகு குருவுடைய கனெக்டிங் வர்றதுனால இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நன்மையை தரக்கூடும். ஸோ அதனால் ஒற்றுமையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிவு ஒன்றா இருக்கிறவங்களுக்கும் பிரிவு, வெளியில் இருக்கிறவங்க உள்ளே வருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகள் பின்னோக்கி செயல்படுவாங்க. காதலர்களுக்கும் இது அப்படியே பொருந்தக்கூடும். இப்போ காதலிச்சு தோத்தவங்க நிறைய பேர் பிரச்சனையானவங்க, ஸோ அவங்களுக்கும் இது அப்படியே பொருந்தும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க மனம் விட்டு பேசணும். பேசினா மட்டும்தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். மொபைல்லே வச்சு பேசினா மறுபடியும் பிரச்சனை அதிகமாக வரும். ஸோ அதனால் மனம் விட்டு பேசுங்க. ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு கர்ம வினையை சுமந்து கொண்டு உங்களை அதில் மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவாங்க. காதல் அப்கோயிங்கில் காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு பொருந்தக்கூடும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனம் விட்டு பேசணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோவை இந்த இடத்துல டச் ஆகி ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனம் விட்டு பேச பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், டைமிங்க்கு அவங்களுக்கு கொடுக்கல. நீ அங்கே போன இங்கே போன, எங்கிட்ட நீ 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ 11 மணிக்கு வர, 12 மணிக்கு வரேன், சில நேரத்தில் வரவே மாட்டேற. நான் டேபிள் புக் பண்ண சாப்பிட்றதுக்கு, ஸோ நம்ம பார்க் போகலாம், சினிமா போகலாம், பீச் போகலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய பிரச்சனைலாம் மாறும். அப்போ கரெக்டாக டைமிங் கீப்பப் 2 பேருமே பண்ணணும். ஸோ இவங்களுக்கு தெரியாமல் இவங்க பண்ணக்கூட மாட்டிப்பாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கும் ஆளாவாங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தக்கூடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக உடல் உறுப்புகள் பாதிப்பு எதனால? கேது 8ஆம் இடத்துக்கு வராங்க. அப்போ கேது 8ஆம் இடத்துக்கு வரக்குள்ள கண்டிப்பாக ஆக்சிடென்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் ஸ்மோக்கிங்கோ அல்ல ட்ரிங்க்ஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் பைக்கில் போகக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இப்போ நிறைய பேர் பாருங்கள், போலீஸ் பிடிப்பாங்க, அது நீங்கள் சண்டை போடுவீங்க, அது பெரிய கேஸாக மாறும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அவமானம்னாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 8ஆம் இடம் தான். ஒரு மனுஷனுக்கு அவமானம், அந்த சூழ்நிலை நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உட்கார வைக்கும் பார்த்தீங்களா, தலை குனிவு 8ஆம் இடம் தான். அப்போ 8இல் உள்ள கேது பகவான் பாருங்கள், பிறந்த ஜாதகத்திலே நீங்கள் கனெக்டிங் பண்ணிக்கலாம். யார் ஜாதகத்தெல்லாம் ராகு கேதுகள் 8இல் இருக்காங்களோ அவங்க பாருங்க, நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க, உறவுகளால் ஏமாற்றப்படுவாங்க, சுற்றி இருக்கிறவனே நீங்கள் எப்படா கீழே விழறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ராகு கேதுகளால் தான் நடக்கும்.
அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவமானம் ஏற்படும் மகர ராசிக்கு, அதில் கொஞ்சம் விழிப்புணர்வுன்னு இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உடல் உறுப்புகள் பாதிப்பு வரும் இல்லையா, அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டயட் சம்மந்தப்பட்ட சாப்பாடு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் பலு, அதாவது அதிகமாக வந்து வெயிட் அதிகமாகும், அந்த வெயிட்டை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. விலங்கு சம்மந்தப்பட்ட, அதாவது நீங்கள் பைக்கில் போகிறீங்கன்னா ஒரு விலங்கு வந்து நடுவில் வரும், அது பாம்பாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், ஸோ ஆடாக இருக்கலாம், பன்றிகளாக இருக்கலாம். அந்த மாதிரி அந்த விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம போகிற வழியில் டக்குன்னு வந்து அடிபட்டு கீழே விழுந்து காலில் அடிபடும், முக்கியமாக வந்து ஃப்ராக்சர் ஆகும். அப்போ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு கேதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை வந்து குறிக்கக்கூடிய, அந்த பிராணிகளை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து அதுலேயும் நீங்கள் என்ன 2 எட்டில் இருக்குள்ள தான் ஆக்சிடென்டில் வரக்கூடும். பிராணிகள் அந்த மாதிரி விஷயங்களில் இரவு நேரத்தில் வாகனத்தில் கவனம் தேவை. வண்டி ஓட்டும் போது, அது காராக இருந்தாலும் சரி, 2 வீலர் இருந்தாலும், லாரியாக இருந்தாலும் சரி, சீட் பெல்ட் போடுங்க, தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியமாக இருங்க, அதுதான் ரொம்ப இதுங்க இதில் இம்பார்ட்டன்ட். இதில் உண்டான நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இவங்களுக்கு ராகுவோட திசையோ கேதுவோட புத்தியோ அல்லது வந்து ஏதோ ஒரு அந்தரமோ போனாலோ இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும். எப்போதுமே ஒரு கோச்சார கிரகமும் நம்மளுடைய தசா புத்தியும் கனெக்டிங் பண்ணிக்கோங்க. 30 கோச்சாரம், 70 உங்களுடைய தசா புத்தி, அந்தரம், சூட்சமும், பிராணம், தற்பரை, ஹோரை, இதுக்குள்ளே வந்துருங்க. ஸோ இது 2 தான் கனெக்டிங் ஆகக்குள்ள இந்த நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடும். அதனால் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இறை சிந்தனையோடு இருங்க. இறை வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க, குலதெய்வத்தை வணங்க. நாகக்கன்னிகள் வழிபாடும், நாகராஜா அப்படின்னு ஒரு சுவாமி இருப்பார். நீங்கள் வந்து விநாயகர் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. ஒரு விநாயகருக்கு பக்கத்தில் ராகு கேது இருப்பாங்க, அது பேர் நாக விநாயகர். அவர் வந்து வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கணும். எல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.